வெல்கம் டு ஈஸி லேசி விமன். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்ததை கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா பெரட்டி பெரட்டி விடலாம். இந்த மசாலாலேயே மட்டன் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இது நல்லா பெரட்டினதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரே ஒரு விசில் சிம்லேயே வச்சு விட்டோம் அப்படின்னம்னா மட்டன் சூப்பர் சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இது கூட மறக்காமல் கரம் மசாலாவும் சேர்த்திக்கிங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு 4 பழமான தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது இது கூட சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 100 ml தயிர் சேர்த்திக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1:1.5 அந்த ரேஷியோ கணக்கில் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா கழுவி வச்சா 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தா மட்டனையும் சூடாக்கிட்டு இதில் சேர்த்திக்கிறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு தண்ணியும் அரிசியும் கரெக்டாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திட்டு தம் போட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.